Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான pastry ரெசிபி பார்க்க போறோம். இது cook with Comali Aswin பண்ண top notch ரெசிபி தான். baked blueberry with cream anglaise sauce. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது பண்றதுக்காக homemade puff pastry தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்ல சூப்பரா வந்திருக்கு. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் cream anglaise sauce எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 egg yolk எடுத்துர்க்கேன். பெரிய egg yolk எடுத்துக்கங்க. இதில் வந்து 1/4 கப் granulated sugar 1 டீஸ்பூன் vanilla essence சேர்த்து நல்லா பீட் பண்ணலாம். இது நல்லா பீட் பண்ணும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகி sugar வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். இப்போ இது நல்லா கலர் பேல் ஆகியாச்சு. இந்த டைமில் 1/2 கப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் ஹாட் மில்க் ஆட் பண்ணணும். மில்க் சூடாக்கும் போது சைடில் வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஓவர் பாயில் பண்ணக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிராஜுவலாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லது இந்த எக்கு வந்து க்ரம்பிள் ஆயிரும். ஸோ இந்த மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 1/2 கப் மில்க்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் குக் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக வாட்டர் பாயில் பண்ண வச்சுருக்கேன். அது மேலே இந்த பவுல் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வர்றதுக்கு. நான் 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதை இமீடியட்டாக நம்ம வந்து கூல் பாத் கொடுக்கணும். அதாவது ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு இதை இமீடியட்டாக கூல் டவுன் பண்ணணும். அல்லது ஓவர் குக் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கான பேஸ்ட்ரி ஷீட் ரெடி பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பவுலில் 3 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பட்டர் இந்த மாவு கம்ப்ளீட்டாக நல்லா கம்பைன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுக்கலாம். இது ரொம்ப சாஃப்ட் டோ ஆக வேண்டாம். இது வந்து திக்கான டோவாக தான் இருக்கணும். இப்போ இந்த டோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் இதோட டெக்ஸ்சர். இந்த அளவுக்கு இதை பிசைஞ்சால் போதும். இப்போ ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற விடலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம திரும்பியும் லைட்டாக பிசைஞ்சிட்டு கவுண்டர் டாப்பில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு தின் ஷீட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ இதில் நான் வந்து 150 கிராம் அளவு ஷார்ட்டனிங் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷார்ட்டனிங் தான் இதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷார்ட்டனிங் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்ரி ரெடி பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஷார்ட்டனிங் உங்கள் கையில் இல்லைன்னா டால்டா பட்டர் மார்கரின் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இதில் 150 கிராம் ஷார்ட்டனிங் ஆட் பண்ணுறோம். அதில் பாதி அளவு இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் இதே மெத்தடில் பண்ணணும். இதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு துணியால் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் திரும்பியும் நம்ம இதை வந்து மைதா டஸ்ட்டு பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப தின்னாக எவ்வளோக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஷார்ட்டனிங் கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 4 பார்ட்டாக நம்ம கட் பண்ணலாம். இப்போ இதே மெத்தடில் நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு ஷீட்டாக மேலே மேலே வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுக்கும்போது லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். நம்ம பஃப் பேஸ்ட்ரி ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா சூப்பர் டெக்ஸ்சரோடு வரும். லாஸ்ட் லேயர் கொஞ்சம் பெருசாக வர்றது மாதிரி நம்ம கட் பண்ணணும். அப்போ இதை ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஒரு துணியால் கவர் பண்ணி 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இப்போ நம்மளோட பஃப் பேஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும்போது இது ஃபாஸ்ட்டாக விரிஞ்சு வரும். இது 1/4 இன்ச் திக்னஸில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப தின்னாக வேண்டாம். அப்போ தான் லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். சைட்ஸை வந்து கட் பண்ணி மாற்றிட்டு இதை நான் வந்து 6 பார்ட்டாக கட் பண்ணுறேன்.
சைடில் நம்ம ரிமூவ் பண்ண பார்ட் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் இதில் வந்து ஸ்டோர் பாட் ப்ளூபெர்ரி ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் அல்லது ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ் கிடச்சிதுன்னா 1 கப்பு ப்ளூபெர்ரிக்கு 1/4 கப்பு சுகர் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்து ஒரு சாஸ்பேனில் நல்லா குக் பண்ணி திக்காகிறது வரைக்கும் குக் பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணலாம். இப்போ 4 சைட்லேயும் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இது பைண்டிங் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இது பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு எக் வாஷ் அல்லது மில்க் வாஷ் பண்ணி கொடுக்கலாம். நான் இதில் வந்து மில்க் எடுத்து நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுக்குறேன். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இது 220 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவனில் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணியிருக்கேன். இது ஸ்டவ் டாப்லேயும் பேக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண பேனுக்குள்ளாடி இந்த பஃப் பேஸ்ட்ரி இறக்கி வச்சுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஓவனில் வச்சது சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நிறைய க்ரஸ்ட்டு லேயர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளூபெர்ரி பேஸ்ட்ரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. க்ரீம் ஆங்கிலேஸ் சாஸோடு சேர்த்து இந்த பேக்டு ப்ளூபெர்ரி பேஸ்ட்ரி ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.